இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா தனுஷ், கே.எஸ். ரவிக்குமார், மம்தா பைஜு லீட் ரோலில் நடித்த கரை எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் தனுஷும் பிருத்திவிராஜனும் ஒரு வீட்டில் திருடுறாங்க. தனுஷ் அதுதான் லாஸ்ட்டு திருட்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் தனுஷ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. தனுஷ் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டு தனுஷும் மம்தா பைஜும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரேணிகுண்டாவில் ஒரு மெஸ்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனுஷ் சொந்த மெஸ்ஸு ஒன்று ஆரம்பிக்கணுன்றதுக்காக பேங்க்கில் லோன் கேட்க போகிறாரு. அதுக்கு ஷூரிட்டி கேட்குறாங்க. தனுஷ் பூர்வீக சொத்தான ராமநாதபுரத்தில் உள்ள 8 ஏக்கரை விற்று மெஸ்ஸை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாரு. அதனால ராமநாதபுரத்தில் உள்ள அவங்க அப்பாவான கே.எஸ். ரவிக்குமாரை மீட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தான் என்ன, கரசாமி கரை சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. தனுஷ் கரசாமி அப்படின்ற கேரக்டரில் திருடனாக நடிச்சிருக்காரு. எப்பவும் போல் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்பாவான கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட தயங்கி பேசுகிற மூமெண்ட்லேயும் சரி, அவங்க அம்மா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மூமெண்ட்லேயும் சரி, கருணாஸ் கிட்ட பஸ்ட் அவுட் ஆகி பேசுகிற மூமெண்ட்லேயும் சரி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. மம்தா பைஜு இது வரைக்கும் மாடர்ன் கேர்ளாக தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ரூரல் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க கேரக்டருக்கு ஸ்கோப் இல்லை. தனுஷை திட்டுற மாதிரி ஒரு சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கே.எஸ். ரவிக்குமார் தனுஷ்க்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. பையன்கிட்ட பாசம் காட்டுறதுலேயும் சரி, ஒரு சில இமோஷனல் சீன்லையும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சுராஜ் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டரை பில்டப் பண்ணி காட்டுறாங்க. போக போக சினிமாத்தனமான போலீஸாக மாற்றிடுறாங்க. இது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஜெயராம் பேங்க் ரீஜனல் மேனேஜராக நடிச்சிருக்காரு. தனுஷ் கிட்ட டீல் பேசுகிற மூமெண்ட்லேயும் சரி, கருணாஸ் கிட்ட மிரட்டுற மூமெண்ட்லேயும் சரி வில்லனிசம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் கருணாஸ், பிருத்திவிராஜன், ஸ்ரீஜா ரவி, ஆடுகளம் நரேன், வித்தியாசமான தோற்றத்தில் வந்த எம்.எஸ். பாஸ்கர் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இது ஒரு 90s படம். டெக்னாலஜி சிசிடிவியில் இல்லாததுனால பேங்க் ராபரி ஈஸியாக காட்டலாம் அப்படின்றதுக்காகவே வச்ச மாதிரி தான் இருந்தது. யாடி நீ மோகினி படத்தில் வர தனுஷ் கருணாஸ் ஃபோன் பூத் சீனை ரீக்ரியேட் பண்ணதுலேயோ, தேவர் மகன் ரெஃபரன்ஸ் வச்சதுலேயும், தூர்தர்ஷன் நியூஸ் பிஜிஎம் போடும்போது பேங்க் ராபரி பண்ண போகிறதுலையும் ரசிக்கும்படியாக இருந்தது. பேங்க் லோனை பற்றினா நாலேஜே இல்லாத ஊர் மக்கள்கிட்ட பேங்க் ஸ்டாஃப்ஸு மேனிப்புலேட் பண்ணி பேங்க் லோன் வாங்க வச்சு அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு கூட தெரியாத நிலையில் ஜப்தி பண்ணுறதுக்கு நோட்டீஸ் விட்றதெல்லாம் சோசியல் மெசேஜாக நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. போலீஸ்கிட்ட ஹீரோ மாட்டினா அவ்வளோதான், அவர் சக்கையாக புழிஞ்சிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் ஆகலை. செகண்ட் ஹாஃப்லாம் ஹீரோ சர்வசாதாரணமாக ஒரு பேங்காக போய் கொள்ளடிக்கிறாரு. இது லாஜிக் ஓட்டையாக தான் இருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் தனுஷ் கிட்ட எப்படி மூட்டை தூக்கணும்னு ஒரு சீனில் சொல்லுவார். அந்த சீனை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு கால் பேக் சீன் வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரும் பேங்க் ரீஜனல் மேனேஜர் கேரக்டரும் இன்னுமே ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். ஹீரோக்கு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி அவங்க கேரக்டர் அமையல. டேரக்டர் விக்னேஷ் ராஜா போர் தொழில் வெற்றி தொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் முன்னாடி லெவல் கிராசிங்கில் ஒரு த்ரில்லர் சீனாக ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் இன்டர்வல் பிளாக் முன்னாடி பேங்க் ராபரி பண்ண போகிற சீனு ஆடியன்ஸ் சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி சீனாக அமைஞ்சிருக்கு. அது எக்ஸ்ட்ராடினரி சீன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோனஸாக தான் இருந்தது. இமோஷனல் கனெக்டை கொடுத்து இன்டர்வல் பிளாக் முன்னாடி ரேசியாக போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் சினிமாத்தனமாக தான் இருக்குது. இன்னுமே பெட்டரான ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாம். சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர், எடிட்டர் ஸ்ரீஜித் சராங் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்தோடைய ப்ளஸ் தனுஷ் ஆக்டிங் ஸ்க்ரீன் ப்ளஸ் வந்து பக்கபலமாக இருக்குது. இருந்தாலுமே இட்லி கடையோட வாடை இந்த படத்துலேயே இருக்குது. அப்பா சென்டிமெண்ட் மெஸ் மாதிரி ஆரம்பிக்கணும்னு தனுஷ் நினைக்கிறது. ஆனால் இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானருக்கு மாறுது. அதனால் இட்லி கடை மாதிரி இமோஷனலாக வீணை வாசிக்கிற மூமெண்ட் தவிர்க்கப்படுது. ஆனால் ராபின்ஹுட் கதையை லைட்டாக சொருவி விட்ருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலுமே டீசென்ட் வாட்சாக முடிஞ்சிருக்கு இந்த கரை. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.